சார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அம்பேத்கர் பற்றி ஒரு பேசுறாரு. அந்த விஷயம் வந்து இவ்வளோ பூதாகாரம் ஆவறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த இந்த அரசமைப்பு சட்டம் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருடலா இருக்கு. இந்த தொண்டையில் மாட்டிய முள் என்று சொல்வார்களே, அதைப்போல அவர்களால் அரசமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக எதிர்க்கவும் முடியவில்லை. அரசமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக பாராட்டவும் முடியவில்லை. அரசமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்க்கவும் முடியவில்லை. அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக பாராட்டவும் முடியவில்லை. இப்படி அவர்களுக்கு தொண்டையில் சிக்கிய முல்லைப் போல அல்லது மீன் முல்லைப் போல பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு பெரிய நெருடலாக இருக்கிறது. அது இன்றைக்கு அவர்களை அறியாமலேயே வெளிப்பட்டு இருக்கிறது. அம்பேத்கர் மீதான வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்தியதால் எதிர்க்கட்சியினர் இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுபோன்ற மாறுபட்ட கருத்துக்களை பேசுவதற்கும், அம்பேத்கரை வெறுப்பதற்கும் என்ன காரணம் பாரதிய ஜனதா கட்சி? இது ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன், அதாவது கருத்தியல் ரீதியான முரண்பாடு தான். அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை விட்டு நான் வெளியேறுவேன் அப்படின்னு 1935 ஏலோ என்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பேசுகிறார். ஆகவே இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் செக்குலர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இங்கே உருவாயிருக்கு. அவங்க விரும்புகிற இந்து ராஷ்டிரா என்கிற ஒரு தேசத்தை அவர்களால் உருவாக்க முடியவில்லை. ஸ்டேட் ரிலீஜன் அரச மதத்தை அறிவிக்க முடியவில்லை. ஆகவே அம்பேத்கர் தான் அவருடைய முதன்மையான எதிரி. அவரால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம்தான் அவர்களின் மிக முக்கியமான எதிரி. ஆனால் அதை வெளிப்படையாக அவர்களால் சொல்ல முடியாது. இப்போ பெரியாரை வெளிப்படையாக எதிர்க்கிறவர்கள் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள். இதுதான் அவங்க கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் பிஜேபிக்காரங்க தொடுத்திருக்கிற வழக்கு என்ன அப்படின்னா, அந்த சோஷலிஸ்ட் செக்யூலருங்கிற 2 சொல்லையும் நீக்கணும். டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி தொடுத்த வழக்கு அது இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அது வேறு. ஆனால் அவங்களுடைய நோக்கம் அதுதான், அந்த சோஷலிஸ்ட் செக்யூலர். அது 1976-77 காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் மிசா காலத்தில் ப்ரீஆம்பிள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இணைச்ச சொற்கள் இது. அதை நீக்கணுங்கிறது அவங்க நோக்கம். அது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற 2 சொற்களையும் நீக்கணுன்றாங்க. சோஷலிசம் கூடாது, செக்குலரிசம் கூடாது. அதே மாதிரி பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்னு வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1948 வந்த சட்டம். அந்த சட்டத்தையே நீக்கணும்னு ஒரு பிஜேபிக்காரர் வழக்கு போட்டிருக்காரு. இப்போ அது ஸ்டில் பெண்டிங். நாங்கள் கூட அதில் இடையீட்டு மனு இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டிருக்கோம், அது ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் வந்து உள்ள ஒரு கருத்தும் வெளியில் ஒரு கருத்துங்கிற மாதிரி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள். இதை இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தான் அவர்களுக்கு இந்த கூட்டணி மேலே இருக்கிற ஆத்திரம். இந்த கான்ஸ்டிடியூஷனை அதிகமாக வந்து பேசுகிறது யார்? எம்பி எலெக்ஷன்லேருந்து ஊராக இந்தியா முழுக்க அவர் கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்துகிட்டு போனார். பதவி ஏற்கும்போது எல்லா இந்தியா பிளாக் எம்பிங்க எல்லாம் ராகுல் காந்தி எப்படி பதவியேற்றாரோ அதே மாதிரி அரசமைப்பு சட்டத்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் எல்லாமே பதவியேற்றோம். அப்போ அரசமைப்பு சட்டத்தை பற்றியும் அம்பேத்கர் பற்றியும் இன்றைக்கி அதிகம் பேசக்கூடியவராக ராகுல் காந்தி இருக்கிறார். அது அவங்களுக்கு வந்து எரிச்சலை தருது. அம்பேத்கரை பற்றி திடீர்னு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசுவதற்கு என்ன காரணம்? அதானி விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து ஒரு பலமாக எதிர்க்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து திசை திருப்புவதற்காக இது போன்று அமித்ஷா பேசினாரா, இல்லை வேண்டுமென்றே வந்து அம்பேத்கர் உதாசீனப்படுத்தணும் அப்படின்றது அமித்ஷாவினுடைய எண்ணமா? டைவர்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய, ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு உரையில் தான் வந்து அம்பேத்கரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறார். அந்த உரையை நம்ம வந்து கவனிச்சோம்னு சொன்னால், காங்கிரஸ் வந்து கடுமையாக சாடிக்கிட்டு வர்ற அதே வேளையில் அம்பேத்கர் என்ன பெரிய கடவுளா நீங்கள் வந்து தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது டைரெக்டாக அவர் கேட்கல. அவர் என்ன அவ்வளோ தூரம் தோளில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க, எந்த நேரம் பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறீங்க. இது அவர் ஆழ் மனதில் வந்து புறையோடி கிடக்கிற வெறுப்பை வெளிப்படுத்துகிறது. அம்பேத்கர் பாஜக வந்து செய்து கொண்டிருந்தால் நாடுனுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இது அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான் ஆகும். அம்பேத்கர் வந்து 1949 நவம்பர் 25 கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி கடைசியாக அவர் பேசின பேச்சில், இந்த நாட்டை விட மத நம்பிக்கைகள் மேலானதா, மத நம்பிக்கைகளை விட நாடு மேலானதா என்ற கேள்வியை எழுப்புகிற போது, மத நம்பிக்கைகளே மேலானது என்று எண்ணுகிறவர்களின் கைகளில் ஆட்சி சிக்குமையானால் இந்த நாடு மீண்டும் ஒரு முறை சுதந்திரத்தை பறிகொடுக்கும், ஒரு விடுதலை போராட்டம் நடத்தும் நிலை ஏற்படும் சொன்னார். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. மத நம்பிக்கைகளின் மீது கூடுதலான நம்பிக்கை வைத்திருக்கிற அல்லது ஒரு வேட்கை வெறியை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் நாட்டை விட மதத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதனால் இந்த குழப்பங்களும் இத்தகைய
சிக்கல்களும் உருவாகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.